குமரிக்கடல் பகுதி மற்றும் அந்தமானில் தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரை, திருப்பூரில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் வெள்ளப்பெருக்கு, குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. நாளை தேனி, தென்காசி, நெல்லை, குமரி மாவட்டங்களில் மிக பலத்த மழை பெய்யும் என எச்சரிக்கை. பாதிப்புகளை தடுக்க பேரிடர் மீட்பு குழுவினர் தயார். எச்சரிக்கையை பொருள்படுத்தாமல் உதகையில் மலர் கண்காட்சியை காண குவிந்த சுற்றுலா பயணிகள். கொடிவேரி அணையிலும் ஏராளமானோர் குடும்பத்துடன் திரண்டனர். உதகையில் இன்று நிறைவு பெற இருந்த ரோஜா கண்காட்சி மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிப்பு. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் வரும் 22ஆம் தேதி வரை நடைபெறும் என தோட்டக்கலைத்துறை அறிவிப்பு. கோடை விடுமுறையால் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் குவியும் பக்தர்கள். முன்பதிவு டிக்கெட் இல்லாமல் வருபவர்கள் 24 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். நாடு முழுவதும் 49 தொகுதிகளில் நாளை 5ஆம் கட்ட தேர்தல். ராகுல் காந்தி, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டி. உத்தரப்பிரதேசத்தில் ராகுல், அகிலேஷ் பரப்புரையில் கட்டுக்கடங்காத கூட்டம். நெரிசலை தவிர்க்க இரு தலைவர்களும் சிறிது நேரத்திலேயே வெளியேறினர். டெல்லியில் பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட சென்ற முதலமைச்சர் கெஜ்ரிவால் தடுத்து நிறுத்தம். ஆம் ஆத்மி கட்சியை மோடி அழிக்க முயல்வதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேச தேர்தலில் பாஜகவுக்கு இளைஞர் 8 முறை வாக்களித்ததாக பரபரப்பு புகார். வீடியோவை வெளியிட்டு தேர்தல் ஆணையம் விழித்துக் கொள்ள வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தல். பஞ்சாப் அணிக்கு எதிரான IPL போட்டியில் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெற்றி. புள்ளிகள் பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறியது சன்ரைசர்ஸ். அஜித் நடிக்கும் குட் பேட் அக்லி திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகிறது. படத்தின் போஸ்டரை வெளியிட்டு படக்குழு அறிவிப்பு. மதுரை, திருப்பூர், நீலகிரி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வரும் கோடை மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. மதுரை நகர் பகுதிகளான மாட்டுத்தாவணி, புதூர், கோரிப்பாளையம், ஆரப்பாளையம், பெரியார் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரம் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் சாலைகளில் தேங்கிய மழை நீரில் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு சென்றனர். தாழ்வான இடங்களில் உள்ள கடைகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் ஊழியர்கள் அவதியுற்றனர். தல்லாக்குளத்தில் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியது. மேலும் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளத்தால் பொதுமக்கள் பெரும் தவிப்புக்கு உள்ளாகினர். சிம்மக்கல்லிலிருந்து ஆரப்பாளையம் செல்லும் சாலையில் உள்ள கிரேடர் பாளையத்தில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது.
திருப்பூர் மாவட்டத்தில் கருவம்பாளையம், குமார் நகர், வீரபாண்டி, அனுப்பர்பாளையம், பிச்சம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதில் பாண்டியன் நகர் அடுத்த ஜெயலட்சுமி நகர் பகுதியில் வீட்டிற்குள் மழைநீர் புகுந்தது. கூடலூரிலிருந்து வயநாடு செல்லும் கைத்தொள்ளி சாலையில் விரிசல் ஏற்பட்டு சுமார் 10 அடி நீளத்தில் தடுப்போடு ஒரு பகுதி சரிந்து விழுந்தது. இப்பகுதி வழியாக செல்லும் வாகன ஓட்டுநர்கள் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு நெடுஞ்சாலைத்துறையினர் அறிவுறுத்தினர். ஒட்டன்சத்திரம், மணப்பாறை, முதுகுளத்தூர் சுற்றியுள்ள இடங்களில் 1 மணி நேரம் கனமழை பொழிந்தது. இதேபோன்று ஆத்தூர், வாழப்பாடி, சங்ககிரி, குமாரபாளையம் சுற்றியுள்ள இடங்களிலும் மிதமான மழை பொழிந்தது. கோபி அருகே உள்ள கொடிவேரி அணையில் அருவி போல கொட்டும் நீரில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சுற்றியுள்ள கீழ்ப்பாக்கம், மருதாடு, பிருதூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் அரை மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் திம்மாவரம், பரனூர், சிங்கப்பெருமாள் கோவில் ஆகிய பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. தமிழ்நாட்டில் தேனி உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இன்று தேனி, தென்காசி, நெல்லை உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துள்ள வானிலை மையம் கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் குமரி ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. அதேபோல நாளை தேனி, தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய 4 மாவட்டங்களில் மிக பலத்த மழை பெய்யும் என ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துள்ளது. ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, தூத்துக்குடி, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறையில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை ஆகிய 13 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வரும் 23ஆம் தேதி திண்டுக்கல், கோவை, நீலகிரி, கடலூர், விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே அந்தமான் கடல் பகுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம் இம்மாத இறுதியில் கேரளாவிலும் பருவமழை தொடங்கும் என கணித்துள்ளது. உதகையில் 10 நாட்களாக நடைபெற்று வந்த ரோஜா கண்காட்சி பரிசளிப்பு விழாவுடன் நிறைவடைந்தாலும் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பு காரணமாக மேலும் 3 நாட்களுக்கு கண்காட்சி நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் கோடை சீசனை ஒட்டி சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் கோடை விழா நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி உதகையில் உள்ள ரோஜா பூங்காவில் கடந்த 10ஆம் தேதி முதல் ரோஜா கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. வன உயிரினங்களை பாதுகாப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சேவ் வைல்ட் லைஃப் என்ற வாசகத்துடன் யானை, காட்டு எருமை, மான், நீலகிரி வரையாடு, புலி, பாண்டாக்கரடி, ஆந்தை, புறா போன்ற மலர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இவற்றை கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் ஞாயிறன்று சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். நாங்கள் தருமபுரியிலேருந்து வரோம். அங்கே வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இங்கே கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி ரோஸ் கார்டனில் எல்லா ரோஸஸும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாச்சுஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரோசஸ் இருக்குது. ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம பார்த்தது பார்க்காதது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதை இவங்க யூனிக்காக இப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. தேங்க்யூ. ரொம்பவே என்ஜாய் பண்ணுறோம். அங்கேருந்து அவ்வளோ ஹாட் கிளைமேட்டுக்கு இங்கே இவ்வளோ கோல்டாக இந்த சன்னியோட சூப்பராக இருக்குது இங்கே கிளைமேட். இங்கே எவ்வளோ மேகமூட்டத்தோட எல்லாத்தையும் பார்க்குறதே ரொம்ப கிஃப்டடாக இருக்குது ஐக்கு. தேங்க்யூ. 10 நாட்களாக நடைபெற்ற ரோஜா கண்காட்சி முடிவுக்கு வந்த நிலையில் தனியார் மற்றும் பல்வேறு அரசு துறைகள் சார்பாக பராமரிக்கப்பட்டு வரும் ரோஜா பூங்காக்களுக்கான
போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை மாவட்ட ஆட்சியர் அருணா வழங்கி பாராட்டினார். நிறைவு நாளை ஒட்டி பூங்கா ஊழியர்கள் உற்சாகமாக படுகுமொழி பாடலுக்கு ஆட்டம் போட்டனர். இதேபோன்று மலர் கண்காட்சியும் சுற்றுலா பயணிகள் கவர்ந்துள்ளது. பொதுவாக 5 நாட்கள் நடத்தப்படும் மலர் கண்காட்சி இந்த ஆண்டு 10 நாட்கள் நடத்தப்படுகிறது. நான் இது செகண்ட் டைம் வரேன். இது வரைக்கும் நான் மலர் கண்காட்சி பார்த்ததில்லை. இப்போ 126th மலர் கண்காட்சி இங்கே நடக்குது. இங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க. டிஸ்னி வேர்ல்டு வச்சுருக்காங்க. இந்த மலை ட்ரெயின் இது ரெண்டும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. மழை இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ணதால் இது தவிர்க்க முடியல. பசங்களாம் கொஞ்சம் நல்லா எல்லாம் நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்துருக்காங்க சார். தேங்க்யூ சார். இந்த மலர் கண்காட்சி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம். 126வது மலர் கண்காட்சி. இதை பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மழை இன்னும் கொஞ்சம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். இதுவரைலாம் நாங்கள் 10 பூ ஒரு 20 பூ தான் பார்த்துருக்கோம். இங்கே பார்க்கும்போது நிறைய நூற்றுக்கும் மேற்பட்ட பூக்கள் இருக்கிறது நாங்கள் இங்கே தான் பார்த்தோம். எங்களோட குழந்தைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து என்னென்ன பூக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மழை இல்லைன்னா கிளைமேட்டை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் நீலகிரி மாவட்டம் நல்லபடியாக டிராஃபிக்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. கூட்ட நெரிசலும் கம்மியாக இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரோஜா கண்காட்சியை இதுவரை 70,000க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்து மகிழ்ந்துள்ளனர். இவர்களது வருகையை தொடர்ந்து அதிகமாக இருப்பதை கருத்தில் கொண்டு மேலும் 3 நாட்களுக்கு, அதாவது வரும் 22ஆம் தேதி வரை கண்காட்சி நீட்டிக்கப்படுவதாக தோட்டக்கலைத்துறை தெரிவித்துள்ளது. மலர் கண்காட்சி நாளை திங்கட்கிழமையுடன் நிறைவு பெறுகிறது. தேர்தல் பிரச்சாரத்திற்கு இடையே காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி டெல்லியில் உள்ள ஒரு உணவகத்திற்கு சென்று மக்களுடன் மக்களாக அமர்ந்து உணவு அருந்தியது அங்கு இருந்தவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. கல்லூரி மாணவிகளின் கேள்விகளுக்கும் ராகுல் காந்தி பதில் அளித்துள்ளார். பாஜக ஆட்சியை வீழ்த்த தொடர்ந்து போராடி வரும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பாஜக மற்றும் மோடியை கடுமையாக விமர்சித்து வருகிறார். தேர்தல் பிரச்சாரம் மூலம் மக்களிடம் ஆதரவு திரட்டுவது மட்டுமின்றி பிரச்சார பயணங்களுக்கிடையே மக்களை சந்திப்பதையும் ராகுல் வாடிக்கையாக கொண்டுள்ளார். அந்த வகையில் டெல்லியில் பிரச்சார கூட்டத்தில் பேசி முடித்ததும் அருகில் இருந்த உணவகத்திற்கு சென்று ராகுல் காந்தி உணவருந்தினார். மக்களோடு மக்களாக அமர்ந்து சாப்பிட்ட ராகுல் அங்கிருந்தவர்களின் கேள்விகளுக்கும் பதில் கொடுத்தார். How are you doing? What did you have? We decided to come and eat unhealthy today. I should do that on weekends. Yeah. And what do you do? Pursuing political science. I studied political science. I know. But what they teach you in political science is nothing to do with politics. I know what those guys are doing, but they're not teaching you politics. Well, nice meeting you. கல்லூரி மாணவிகள் சிலர் ராகுலிடம் கல்வி தொடர்பாகவும் கேள்வி எழுப்பினர். அப்போது தான் படித்தது பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்றும், ஆனால் அந்த படிப்பை வைத்து நிஜ அரசியலில் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் அவர் கூறியது மாணவிகளை சிரிப்பில் ஆழ்த்தியது. மக்களை சந்திக்கும் வீடியோக்கள் மட்டுமல்லாது தன்னுடைய தாய் சோனியா காந்தி மற்றும் சகோதரி பிரியங்கா காந்தியுடன் கலந்துரையாடும் வீடியோக்களையும் அவ்வப்பொழுது ராகுல் காந்தி வெளியிட்டு வருகிறார். அந்த வரிசையில் தன்னுடைய பாட்டி இந்திரா காந்தி, தந்தை ராஜீவ்காந்தி பற்றிய நினைவுகள் பற்றி பிரியங்கா காந்தியுடன் ராகுல் பேசிய வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. தனக்கு வீடு ஒதுக்கீடு செய்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி கவிஞர் யாழினி நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகையில் வசிப்பவர் கவிஞர் யாழினி. 8 வயதில் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட இவர் மலைப்பகுதியில் குடியிருக்க முடியாத நிலையில் கோத்தகிரியிலிருந்து சிறுமுகைக்கு வந்துள்ளார். தந்தை இறந்த நிலையில் தாயுடன் வாடகை வீட்டில் வசித்து வந்தார். இந்நிலையில் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டாலும் முடங்கி போய் விடாமல் கவிதை தொகுப்புகளை எழுதி புத்தகமாக வெளியிட்டுள்ளார். மேலும் கணினி பயிற்சி பெற்று பல்வேறு பணிகளை சக்கர நாற்காலியில் இருந்தவாறு செய்து வருவாய் ஈட்டி தாயையும் காப்பாற்றி வரும் யாழினி தனக்கு வீடு வழங்க கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் மனு அளித்திருந்தார். இதைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் சிக்கராசம்பாளையத்தில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தரைத்தளத்தில் கவிஞர் யாழினிக்கு வீடு ஒதுக்கி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இந்த வீட்டில் இன்று காலை புதுமனை புகுவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. தனக்கு வீடு வழங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நீலகிரி எம்பி ஆர். ராசா மற்றும் ஆட்சியருக்கு கவிஞர் யாழினி நன்றி தெரிவித்துள்ளார். வீட்லேயே இவ்வளோ நாள் குடியிருந்தோம். வாடகை பிரச்சனை கொஞ்சம் காரணமாக முதலமைச்சர்கிட்ட வீடு வேணும் அப்படின்னு சொல்லி
அப்ளை பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு சார் வந்து எம்பி சார் வந்து பார்த்துட்டு அந்த மனுவுக்கு ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மாதிரி எல்லாம் எடுத்து இப்போ வந்து கலெக்டர் சாரோட ஏற்பாட்டால் இப்போ எனக்கு இந்த இடத்துல, அதாவது மேட்டுப்பாளையத்தில் சிக்கதாசம்பாளையம் அப்படிங்கிற ஊராட்சியில் வந்து எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடு கொடுத்துருக்காங்க. இப்போ எலெக்ஷன் கேம்பெயினிங் அப்போ வந்து சட்டமன்ற எலெக்ஷன் கேம்பெயினிங் அப்போ யாழினி வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாப்பில் மேட்டுப்பாளையம் வந்திருந்தப்பில் அப்போ வச்ச கோரிக்கை தான் இது. இதனிடையே மாற்றுத்திறனாளி கவிஞர் யாழினிக்கு வீடு ஒதுக்கீடு செய்ததற்கு யாழினியின் நண்பர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர், நீலகிரி எம்பி ஆர் ராசா மற்றும் கோவை மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். வைகாசி மாதம் முதல் முகூர்த்த நாளையொட்டி தமிழ்நாடு முழுவதும் உள்ள முருகன் கோயில்களில் ஏராளமான ஜோடிகளுக்கு விமரிசையாக திருமணம் நடைபெற்றன. அரவக்குறிச்சியை சேர்ந்த ஐடி பெண் பொறியாளரும் தென்கொரியாவை சேர்ந்த நபரை கரம் பிடித்து இருக்கிறார். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி மாதம் முதல் முகூர்த்த தினமான இன்று 100 ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. தூத்துக்குடி, விருதுநகர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்திருந்தவர்களுக்கு கோவில் வளாகத்தை சுற்றிலும் திருமணங்கள் விமரிசையாக நடைபெற்றன. திருமணம் முடிந்த கையோடு திருச்செந்தூர் கோயில் யானையிடம் புதுமண தம்பதிகள் ஆசீர்வாதம் பெற்றனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் 95 ஜோடிகள் திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையை தொடங்கினர். இதனால் கோவில் வளாகம் முழுவதுமாக திருவிழா போல காட்சியளித்தது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை முருகன் மலைக்கோயில் உள்ள மணிமண்டபம், காத்தாடி மண்டபம் மற்றும் அடிவார மண்டபங்களில் அதிகாலை முதலே திருமணங்கள் நடைபெற்றன. வைகாசி மாதம் முதல் முகூர்த்த நாளில் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே ஐடி பெண் பொறியாளரும் தென்கொரியாவைச் சேர்ந்த நபரை கரம் பிடித்துள்ளார். நடையனூர் பகுதியைச் சேர்ந்த விஜயலட்சுமி ஆன்லைனில் வேலை தேடும்போது தென்கொரியா நாட்டைச் சேர்ந்த மின்ஜும் கிம் என்பவரின் நட்பு கிடைத்தது. இவர்களது நட்பு காதலாக மலர்ந்ததை அடுத்து இவர்கள் திருமணத்திற்கு இருதரப்பு பெற்றோரும் ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து கோயிலில் திருமணம் செய்து கொண்ட இவர்கள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் நடனமாடி அசத்தினர். கண்டம் விட்டு கண்டம் கடந்த காதல் திருமணத்திற்கு முதலில் எதிர்ப்பு தெரிவித்த பெண்ணின் பெற்றோர் பிறகு சம்மதம் தெரிவித்ததை அடுத்து தன்னுடைய சொந்த உறவினர்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தித்து பேசுவது போல் தென்கொரிய நபரின் பெற்றோருடன் பேசி மகிழ்ந்தனர். வைகாசி விசாக பெருவிழாவையொட்டி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் உள்ள முருகன், பெருமாள், மாரியம்மன் கோயில்களில் பக்தர்கள் புடைசூழ தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை வடபழனியில் உள்ள முருகன் கோவிலின் வைகாசி விசாக பெருவிழா 10 நாட்கள் விமர்சையாக நடைபெறும். கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான தேரோட்டம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட முருகன் மேளதாளங்களுடன் தேரில் கொண்டுவரப்பட்டார். 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் முக்கிய சாலைகள் வழியாக தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். பக்தர்கள் அரோகரா அரோகரா என்ற முழக்கத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில், பாடலாத்திரி நரசிம்ம பெருமாள் கோயில் தேரோட்டம் 4 மாட வீதிகள் வழியாக சென்று தேர் நிலைக்கு வந்தது. வழியெங்கும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று கோவிந்தா கோவிந்தா முழக்கத்துடன் சாமியை வழிபட்டனர். திண்டுக்கல்
மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் உள்ள மகா பரமேஸ்வரி மாரியம்மன் கோயிலில் வைகாசி விசாக விழாவையொட்டி தேரோட்டம் நடைபெற்றது. அலங்காரத்தில் உள்ள மகா பரமேஸ்வரி மாரியம்மன் தேரை சுற்றி வந்து பக்தர்களுக்கு எழுந்தருளினார். அரக்கோணம் அருகே சோளிங்கரில் உள்ள சோழபுரீஸ்வரர் கோயில் நிகழ்ச்சியில் மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவதால் சுவாமி தரிசனத்திற்காக 24 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்கும் நிலை உருவாகியுள்ளது. கோடை விடுமுறை காரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. ஏற்கனவே வைகுண்டம் காத்திருப்பு அறையில் உள்ள 31 அறைகளும் நிரம்பியுள்ளன. இதனால் கோயிலிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆக்டோபஸ் கமாண்டோ படை வீரர்கள் தங்கும் காம்ப்ளெக்ஸ் வரை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். வரிசையில் நின்றிருக்கும் பக்தர்கள் தரிசனம் செய்ய 24 மணி நேரத்திற்கும் மேலாகும். தொடர்ந்து பக்தர்கள் வந்தபடி இருப்பதால் புதிதாக வரிசையில் பக்தர்கள் யாரும் நிற்க வேண்டாம் என்று தேவஸ்தான அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். காலை 6 மணி முதல் மீண்டும் வரிசையில் அனுமதிக்கப்படும் என்று, அதுவரை புதிதாக வரிசையில் வர வேண்டாம் என அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். இனி வரக்கூடிய பக்தர்கள் கோயில் சுற்றிய பகுதிகளில் உள்ள தேவஸ்தான இலவச லாக்கரில் தங்கள் உடைமைகளை வைத்துவிட்டு ஆங்காங்கே தங்கிக் கொள்ளுமாறும் தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் செயல்பட்டு வரும் சுபாஷ் சந்திரபோஸ் உண்டு உறைவிட பள்ளியில் நரிக்குறவர் சமூக மாணவர்களுக்காக நடத்தப்படும் சிறப்பு கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சமூகம் மற்றும் பொருளாதார ரீதியாக விளிம்பு நிலையில் உள்ள நரிக்குறவர் மக்களுக்கு கல்வி என்பது கடந்த காலங்களில் மறுக்கப்பட்ட விஷயமாக இருந்தது. ஆனால் தற்போது அந்த நிலை மாறி உள்ளது. நரிக்குறவர்களின் குழந்தைகளுக்காக நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் சுபாஷ் சந்திரபோஸ் உண்டு உறைவிட பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் கோடை விடுமுறையிலும் நரிக்குறவர் மாணவர்களுக்காக பள்ளி ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து அவர்களுக்கான கற்றல் மற்றும் பாரம்பரிய கலைகளுக்கான சிறப்பு பயிற்சிகளை கற்றுத் தருகிறார்கள். சம்மர் ஹாலிடேஸோடையும் பிள்ளைங்களை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவோம். இந்த வருஷம் உங்களுக்கு தெரியும், அதிகமான வெப்பநிலை இருக்கிறதுனால எல்லா ஸ்கூல்லையுமே பிள்ளைங்களை லீவ் விட்டுட்டாங்க, சீக்கிரமாக விட்டுட்டாங்க. ஆனால் மற்ற பிள்ளைங்கள்லாம் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு தக்கன வீட்டில் இருப்பாங்க. ஆனால் இந்த பிள்ளைங்க வாழ்வாதாரத்தை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்பா அம்மா எங்கே மைக்ரேட் ஆகி போகிறாங்களோ அதே இடத்துல போவாங்க. அவங்களுக்கு வீடு வாசல் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதும் தெரியும். அந்த டென்ட்டு போட்டிருக்க இடத்துல தான் இவங்க இருப்பாங்க. அதனால நிறைய தடவை நோய்வாய்களில் அவதிப்பட்டாலும் நம்ம பள்ளிக்கூடத்துல இருந்து தான் பிள்ளைங்களை ரெக்கவர் பண்ணி ஒவ்வொரு தடவையும் கூட்டிட்டு வந்தோம். பொதுவாக ஆசிரியர் பணி அரும்பணி என்பதை நிரூபிக்கும் வகையில் இப்பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் கோடை விடுமுறையை தவிர்த்து மாணவர்களுக்காக சிறப்பு பாடத்திட்டங்களை உருவாக்கி சுழற்சி முறையில் பணியாற்றி வருகின்றனர். தேவையான யோகா கிளாஸாக இருக்கட்டும், இல்லைன்னா சிலம்பம், பரதநாட்டியம், இதெல்லாம் ஸ்டாஃப் எல்லாமே தெரிஞ்சவங்களை வச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் ஆக்டிவிட்டீஸோடு சேர்ந்து அதுக்கு ஒரு கரிக்குலம் ஃபார்ம் பண்ணி நம்ம டைம் டேபிள் வைஸாக போட்டு பிள்ளைங்களுக்கு டெய்லி கற்றுக் கொடுத்துட்டு வரோம். அவங்க பேரண்ட்ஸும் முந்தைய விட இப்போ படிப்பு மேலே அதிக ஆர்வம் காட்டுறதுக்கு இதுவே ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. மாணவர்கள் விரும்பும் கலைகளுக்கு ஏற்ப அவர்களை 5 குழுக்களாக பிரித்து யோகா, பரதநாட்டியம், பறை, சிலம்பாட்டம் மற்றும் கணினி பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. பொதுவாகவே இந்த குழந்தைங்களை மே மாதம் லீவில் அவங்க அம்மா அப்பா தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் இந்த தடவை நாங்கள் என்னென்னா ஸ்பெஷலாகவே நாங்கள் ஒரு 5 டீச்சர்ஸ் குரூப்பாக மெயின்டைன் பண்ணி இந்த குழந்தைங்களுக்கு கைவினை பொருட்கள், அப்புறமா சிலம்பம், பறை, இது எல்லாமே நாங்கள் ஒரு குரூப்பாக குழுவாக இணைஞ்சு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். பொதுவாக விடுமுறை நாட்களில் பெற்றோர்களுடன் பாசி, ஊசி மணிகளை விற்க செல்லும் குழந்தைகளுக்கு இந்த கோடை வகுப்பு பயனுள்ளதாக இருப்பதாக மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர்.
அப்பாலாம் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சி ஊசி பாசிலாம் வைக்க போயிடுவாங்க. நாங்கள்லாம் சும்மா விளாண்டுக்கிட்டே இருப்போம். வீட்டு இல்லாமல் டெண்டில் தான் இருப்போம் எப்போவும். இங்கே வந்து இப்போ ஸ்கூல் இல்லாமல் நாங்கள் ரோட்டில் அழிஞ்சிக்கிட்டே இருந்தோம். எங்கள் அம்மா அப்பா கூட நாங்களும் ஊசி பாசி விற்றுட்டே இருந்தோம். அப்போ டீச்சர் பார்த்து ஐயோ பாவங்க இவங்களும் படித்து வெளியே கொண்டு வரணுமே சொல்லி எங்களுக்கெல்லாம் உள்ளே கூட்டு வந்து படிக்க வைக்காங்க. படித்து நாங்கள் வெளியே கொண்டு வந்து இங்கே திறமையாக கொண்டு வந்து வெளியே சேர்க்கலாம்னு ஆசைப்படுத்தாங்க. இது பார்க்க நல்லா இருக்குது. டீச்சர் இது எல்லாம் சொல்லி தராங்க. இங்கு இப்படி இங்கிலீஷ் வேர்டு அப்படி பாட்டு ஏதாச்சும் சொல்லி தராங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. காலையில் எழுந்திரிச்சி பல்லு தேய்ப்போம். அடுத்த பல்லு தேய்ச்சி யோகா கிளாஸ் பண்ணி அடுத்த சுத்த வைப்பாங்க கிரவுண்டில். அதை சுற்றிக்கிட்டு டீ குடிப்போம். டீ குடிச்சிட்டு குளிக்கப்போம். குளிச்சுட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டு வாய்ப்பாடு சொல்லுவோம். வாய்ப்பாடு சொல்லிவிட்டு மேலே கிளாஸில் டான்ஸு படிப்பு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. இங்கு ஏபிசிடி எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் எல்லாமே இந்த இருக்கிற டீச்சர் எல்லாம் பிடிச்சிருக்கு. அர்ப்பணிப்பு உள்ள ஆசிரியர்களால் கல்வி என்னும் ஆயுதத்தை கொண்டு விளிம்பு நிலை மாணவர்கள் வலிமையானவர்களாக மாற்ற முடியும் என்பதற்கு இப்பள்ளி ஓர் உதாரணம். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜமாணிக்கத்துடன் நெல்லையில் இருந்து மை அறிவரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.